பகவான் கேட்டார், 3வது நாள் யுத்தம் நடக்கும்போது கிருஷ்ணா அம்பு படுக்கையில் உட்கார்ந்துருக்கிறவர் கேட்குறார், 3வது நாள் யுத்தம் நடக்கும்போது படை தொடமாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு போர்க்களத்துக்கு வந்து அவங்களுக்கு வெறும் ஆளாக சகாயம் பண்ணுற நீ 3வது நாள் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என் ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்கு அர்ஜுனனுடைய தேர்லேருந்து திடீர்னு குதித்து அர்ஜுனனை சுற்றி சரக்கூடம் கட்டி அவனை அங்கெங்கே அசைய விடாமல் திணறடிச்சுக்கிட்டு இருந்தார் பீஷ்மர். அப்போ தேர்லேருந்து யார்கிட்டையும் சொல்லாமல் சடார்னு கீழே குதிச்சார் கிருஷ்ணர். கையை அப்படி வானத்தை நோக்கி தூக்குனார், சக்கரப்படை வந்து உட்காந்துச்சு. இந்த சக்கரப்படையை தூக்கிட்டு பீஷ்மர் அடிக்கிறதுக்கு ஓடுறார். 3வது நாள் யுத்தம். பீஷ்மர் பார்த்தார், படையை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு சக்கரப்படையை தூக்கிட்டு நம்ம அடிக்க வர்றானே அப்படின்னு. அந்த படையை தூக்கிட்டு அடிக்க போனால் பீஷ்மருக்கு அவ்வளோ பதட்டம். ஆரண கற்பித மாதவ அச்சுத ஆழியினை துயிலும் காரண சிக்குண ரூப மலர்கொடி காதல் மனத்துறையும் நாரண அற்புத வானவருக்கு ஒரு நாயக நிற்பணியும் வாரண முக்தி விசால கலத்திடை வாழ்வுற வைத்தவனே காணறிதுற்றன வீடு மணிப்படி காதி மலைந்திடவும் மானம் நினைத்திலை சாபம் எடுத்திலை வாழி தொடுத்திலை நீ ஏனிதுனக்கன மாயன் உரைத்தவன் ஏறு ரதத்திழியா ஆனதனக்கினி ஆக எனத்தனி ஆழி எடுத்தனன் என வெள்ளி பாடுறது. சத்தியத்தை படைய தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறும் ஆளாத்தான் சகாயம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதை மீறிட்டு சக்கரப்படையை தூக்கிட்டு அடிக்க போகிறேன். பகவானே சத்தியத்தை மீறலாமான்னு பூமியில் பல பேர் கேட்க போகிறான். கேட்டால் கேட்டுட்டு போகிறான். ஆனதெனத்தனி ஆக எனத்தனி ஆழி எடுத்து என்ன ஆனாலும் ஆகட்டும், இப்போதைக்கு நான் ஆழி எடுத்தால் தான் அவர் ஆக்ரோஷத்தை குறைக்க முடியும், இல்லைன்னா படையில் பாதியை காலி பண்ணிடுவார் அப்படின்னு சடார்னு குதித்து சக்கரப்படையை தூக்கிட்டு பீஷ்மர் அடிக்க போல அடிக்கிற மாதிரி நடிக்க போனார். இந்த ஆக்ரோஷமாக படையை தூக்கிட்டு போனதை பார்த்த உடனே கிருஷ்ணா இப்படியா செய்வேன்? நான் என்ன இரணியனா? நான் என்ன மகாபலியா? நான் யாருன்னு என்ன இப்படி சக்கரப்படையார் அழிக்க வந்தேன்னா அவர் கதறி அழறார். பகவான் சக்கரப்படையை அடிக்கிறதுக்கு ஓங்குறார் பாருங்கள். ஒரு நடிப்பு தான். ஓங்கிட்டு படையை ஆகாசத்தை நோக்கி செலுத்திட்டார். பீஷ்மர் மனசில் அன்னையிலிருந்து ஒரு கேள்வி இப்போ கேட்டார், நீ படையெடுத்து சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ண வந்தானே, பகவானாக இருக்கிற நீ சத்தியம் வந்தேன் இல்லையா? நீயே சத்தியத்தை மீறினேன்னா யார் சத்தியத்தை காப்பாற்றுவாங்க? படை தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு 3வது நாள் போர்லேயே என்னை அடிக்கிறதுக்கு சக்கரப்படையை தூக்கிட்டு வந்தியா இல்லையா? அது மட்டும் சரியா? பகவான் சொன்னார், சக்கரப்படையை எடுத்துட்டு உங்களை அழிக்கவா வந்தேன்? சக்கரப்படையை எடுத்து உங்கள் ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்காக உங்களை அடிக்க வர மாதிரி நடிக்க வந்தேன், அவ்வளோதான். எப்படினாலும் படை தொடமாட்டேன்னு சொன்னேன்ல, அப்போ எப்படி தொடலாம்? படை தொடமாட்டேன்னு சத்தியம் சொன்னியா இல்லையா? பகவான் சொன்னார், நான் தொடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். உங்களை பார்த்து என்னை படைத்துணை அழைக்க வந்த துரியோதனை உங்கள்கிட்ட நடந்ததை சொன்னான்ல, வெறும் ஆளாக தான் பாண்டவருக்கு சகாயம், நமக்கு தான் சேனா பலம் இல்லாம், அது கூட ஒரு சத்திய வாக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன், கிருஷ்ணர் படையை எந்த படையும் தொடக்கூடாது அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் சொன்னான், நீங்கள் சரின்னு கேட்க வேண்டியது தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணனா சொன்னான் படை தொட மாட்டேன்னு. அவன் அப்படி தான் சொல்லுவான், ஆனால் கண்டிப்பாக படையை தொடுவான்னு சொன்னீங்க. அதோடு நிப்பாட்டிருக்கலாம்ல. அவன் திரும்ப திரும்ப சொல்கிறத கேட்டு எரிச்சல் பட்டு அவன் படை தொடமாட்டானா, அவனை படை தொட வைப்பேன், இது என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணைன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் மட்டும் படையை தொடாமல் இருந்திருந்தேன். ஆனால் உங்கள் ஆக்ரோஷத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு ஏராள சாகசங்கள் உண்டு, ஏதாவது ஒன்றை பண்ணி குறைச்சிருக்கலாம். ஆனால் ஏன் படையை தொட்டேன்னு தெரியுமா? தகப்பனார் சுகத்திற்காக தன் சுகத்தை துறந்து காலமெல்லாம் நிறுத்திய பிரம்மச்சாரியாக இருந்த ஒரு மகானுபாவர் நீங்கள். என்னை பற்றி உலகம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, ஆனால் நீங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணைன்னு சொன்ன பிறகு நான் படை தொடாமல் இருந்திருந்தேன். ஆனால் உங்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கம் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கும். அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பழிபாவத்தை நானே ஏற்றுக்கொண்டேன். கிருஷ்ணன் இப்படி சொன்னான்னு ஒருத்தன் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், அது தன்னை அண்டிய பாண்டவர்களை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறான். ஆனால்
நான் படை தொடாமல் இருந்தா படை தொட வைப்பேன் என் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மேல் ஆணைன்னு நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பிதாமா, உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக நான் சக்கரப்படையை எடுத்து உங்களை அழிக்க வரவில்லை, உங்களை அழிப்பது போல் நடிக்க வந்தேன். அந்த அம்பு படுக்கையில் உட்கார்ந்தும் பாருங்கள், பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் உட்கார்ந்து தர்மபுத்திரனுக்கு இவன் தான் நாடாளப் போகிறான், அவனுக்குரிய தர்மங்களை அவனுக்கு உபதேசியுங்கள் என்று சொன்ன உடனே பகவானுடைய முன்னிலையில் தர்மோபதேசம் பண்ணினார் பீஷ்மர் அம்பு படுக்கையில். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், நாட்டை எப்படி அரசாட்சி பண்ணணும், வரி வசூல் பண்ணுறது எப்படி, மக்களை எப்படி நடத்தணும், அவனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் அம்பு படுக்கையில் உட்கார்ந்து தர்மோபதேசம் பண்ணுறார். அவர் தர்மோபதேசம் பண்ணும்போது பாண்டவர்கள் சூழ இருக்கிறார்கள், பகவானும் இருக்கிறார், பாஞ்சாலியும் நிற்கிறார். எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாஞ்சாலி மட்டும் சிரிச்சாதான். தர்மர் இப்படியே திரும்பி பார்த்தார். முன்னால் ஒரு தடவை இப்படி தான் சிரிச்சு கெடுத்த, இப்போ பழையபடியும் சிரிப்பான்னு இப்படி பார்த்தார் தர்மபுத்திரர். பகவான் இப்படி தர்மபுத்திரரை கையை அமர்த்துறாரு. நீ பேசாமல் இரு, அவள் சிரிச்சுட்டு போகிறா, பேசாமல் ஏன்னா அவள் சிரிச்சுட்டு போகிறா பேசாமல் இருங்கிறாருன்னா, அவள் ஏன் சிரிக்கிறாங்கிறது பகவானுக்கு தான் தெரிஞ்சிச்சு. பாஞ்சாலி ஏன் சிரித்தாலாம், நல்ல ஜன்னல் வழியாக காற்று வந்தது, பெரிய மண்டபம், எல்லாரும் இருந்தாங்க, பெரிய பெரிய ஆசனங்களில் உட்காந்துருந்தாங்க. அப்போ போய் எனக்கு ஒரு தர்மம் சொல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு நான் கெஞ்சினேன் நல்ல சூழ்நிலையில். அப்போது தெரிஞ்ச தர்மத்தில் ஒரு தர்மம் கூட இந்த பெரியவருக்கு ஞாபகம் வரல. இப்போது உடம்புல அம்பு தைச்சிக்கிட்டு இருக்கு, ரத்த சேற்றில் படுத்து கிடக்கிறாரு, உயிர் போகிறதுக்குரிய நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு மறந்த தர்மம்லாம் இப்போ ஞாபகம் வந்துட்டு இப்போ வரிசையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பாஞ்சாலி நினச்சா சிரிச்சிட்டா. அவள் ஏன் சிரிச்சான்னு கிருஷ்ணருக்கு தெரிஞ்சதுனால அவர் கை அமர்த்துறார், தர்மனை பேசாமல் இருக்கு. பரீட்சை ஹாலுக்குள்ளே போய் உட்காந்து கேட்கப்பட்டிருக்கிற 20 கேள்விக்கும் எழுதுகிற பதிலுக்கு தான் மார்க்கு, அதை வச்சு தான் பாஸு ஃபெயிலு. அங்கே உள்ளே போய் 20 கேள்விக்கும் பதில் தெரியல, வீட்டுக்கு வந்த பிறகு பதில் தெரியுது. ஐயோ உள்ள ஞாபகம் வரமாட்டேன்ட்டு திரும்ப ஓடி போய், சார் உள்ள ஞாபகம் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு, சார் இப்போ தான் சார் ஞாபகம் வந்திருக்கு, பேப்பர் தாங்க சார், எழுதி கொடுப்பார பேப்பரை சுழிச்சு இப்படி போட்டுற மாட்டார். எப்படி அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய தர்மத்தை நேரத்தில் சொல்ல வேண்டும் அல்லவா? அப்போ ஒன்றுமே ஞாபகம் வரல, இப்போ தான் தர்மம் இவருக்கு ஞாபகம் வருதோன்னு பாஞ்சாலி சிரித்தாள் என்று எழுதினார்கள். இப்படியெல்லாம் பாரத கதை தொட்ட இடத்துல எல்லாம் தர்மம். அதில் யட்ச பிரச்சனம்னு ஒரு பகுதி, தர்மபுத்திரனுக்கும் யம தர்மனுக்கும் நடந்த கேள்வி பதில் அடிப்படையில் அமைந்த உரையாடல். அதில் எல்லா தர்மங்களையும், தர்மனுக்கு தெரிஞ்ச தர்மங்களை எல்லாம் பதிலாக வரவழைத்து உலகோருக்கு கொடுத்தான் யட்சன் என்கிற யம தர்மன். இந்த கேட்ட கேள்விகளில் 1-2 மட்டும் சொல்கிறேன். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு இருக்கு பாருங்கள், பஞ்சபூதங்கள் 5. இந்த பஞ்சபூதங்களின் மேல் ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் உடையவன் யார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இறைவன் மட்டும்தான் பஞ்சபூதத்து மேலே ஆட்சி செலுத்த முடியும். மனுஷனால எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சரிதான், பஞ்சபூதத்துக்கு மேலே மனுஷன் ஒன்றுமே ஆட்சி பண்ண முடியாது. மழையோ காற்றோ ஆகாசமோ வானமோ மண்ணோ அனைத்தும் பகவானுடைய கட்டுப்பாட்டில். இவ்வளோ கட்டடங்களையும் தாங்கி கொண்டு, இவ்வளோ பாரத்தையும் சுமந்துக்கிட்டு, நம்மையும் தாங்கி கொண்டு மண்மாதா இருந்து கொண்டு இருக்கிறாள் பூமி தேவி பொறுமையோடு. பொறுமையில் சிறந்தவள் யார் என்று கேள்வி வருகிறது யட்சனிடமிருந்து. பூமி தான் பொறுமையில் சிறந்தது. அருமையான கேள்விகள் யட்சன் கேட்குறான் தர்மபுத்திரன்ட்டு. இந்த பதிலை வரவழைச்சு உலகோருக்கு கொடுக்கறதுக்காக. சுகம் சுகம் என்கிறோமே, அந்த சுகம் எதில் இருக்குன்னு கேட்டான். சுகம் சுகம் என்கிறார்களே, அந்த சுகம் எங்கே இருக்கு? அதுக்கு தர்மன் சொன்ன ஒரு பதிலை பாருங்கள். தர்மபுத்திரர் சொன்னார், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனுஷன் நினைத்து கொண்டே இருக்கிறான். எது கிடைத்தாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும், இதுக்கு மேலே வேணும்னு நினைக்கிறான். ஆனால் எவன் ஒருவன் இருப்பதை கொண்டு திருப்தி அடைகிறானோ அங்குதான் சுகம் இருக்கிறது. இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே சுகம்.
அதுதான் இங்கிலீஷில் கண்டென்டட் மைண்ட் இஸ் அ கண்டினியூவல் ஃபீஸ்ட்னா, எல்லாம் திருப்தியாக இருக்குது, நம்ம நல்லா வச்சுருக்காரு பகவான் அப்படின்னு நினச்சாலே அதில் இருக்கிற சுகம் வேறு எதுலேயுமே கிடையாது. யார் எப்பொழுதும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான்? இரவுலையும் நிம்மதி இல்லை, பகல்லையும் நிம்மதி இல்லை. யார் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு தர்மபுத்திரன் பதில் சொன்னா, கடன் வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை. கடனை வாங்கிட்டான், திருப்பி கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ராத்திரியும் தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராது. கடன் வாங்கினவன் நிம்மதி இல்லாமல் இருப்பான். அதனால்தான் சொன்னார்கள், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு பாட்டு எழுதினாங்கல்ல. ராமபாணம் போய் ராவணனுடைய மார்பை தைக்கும் போது அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான்னு பாட்டு எழுதும்போது, விடங்கொண்ட மீனை போலும் வெந்தழல் நெய்யை போலும் படங்கொண்ட பாந்தழ்வாய் பற்றிய தேரை போலும் திடங்கொண்ட ராமபாணம் செருக்களத்து உற்ற போது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு பாட்டு. ராமபாணம் போய் தைக்கும் போது ராவணன் எப்படி கலங்கினானா, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானா. அதில் அடைக்க முடியாத அளவுக்கு கடனை வாங்கிட்டு வட்டியும் முதலுமா சேர்ந்து பெரிய தொகையாக இருக்கும்போது இதை எப்படி கொடுத்து மீள போகிறோன்னு நினச்சா ஒரு நிம்மதியும் இருக்காது மனசில். பகலும் தூக்கம் வராது, இரவுலையும் தூக்கம் வராது. தர்மபுத்திரா, விழியை மூடாமல் தூங்குகிற பிராணி எது உனக்கு தெரிஞ்சா சொல். தர்மன் உடனே சொன்னான், விழி மூடாமல் தூங்குகிற பிராணி உண்டு, அது மீன். மீன் தான் கண்ணை மூடி தூங்காது. கண்ணை திறந்துக்கிட்டு தான் மீன் தூங்குமே தவிர கண்ணை மூடி மீன் தூங்காது. கண்ணை மூடி தூங்காத பிராணி மீன். அதனால்தான் இரவு பகல் நம்ம காப்பாற்றுறதுக்காக கண்ணை மூடாமல் விழி திறந்து நம்மை ரட்சிக்கிற மீனாட்சி அம்பிகையை மீனாட்சின்னு அழைக்கிறோம். கயற்கண்ணி, கயல் தான் மீன், மீனாட்சி அச்சம்னா கண்ணு. மீன் போன்ற கண்களை உடையவள். ஏன்னா இரவு பகல் பாராமல் விழி திறந்து நம்ம, அவளுக்கும் தூக்கம் கிடையாது. அவள் ஒலுவீற்றிருக்கிற நகரம் மதுரைக்கும் தூக்கம் கிடையாது. அந்த நகரமும் தூங்கா நகரம். ஏன்னா அந்த அம்மாவுக்கும் தூக்கம் இல்லைல்ல. அதனால் அங்கே வாழ்கிற அவள் குழந்தைகளுக்கும் பாருங்கள், இரவு நேரத்துலேயும் பஸ்ஸு போகுது, வண்டி போகுது. வரும்போது நான் பேசிக்கிட்டு வந்தேன், அழைச்சிக்கிட்டு வந்த நண்பர் சொன்னார், இப்போ சென்னைக்கும் தூக்கம் கிடையாது. சென்னையிலையும் ராத்திரி 2 மணிக்கும் சாப்பிட்லாம், 4 மணிக்கும் சாப்பிட்லாம், இப்படி நிலைமை வந்து போச்சு சென்னைக்கும். அப்படி ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் சென்னைக்கு வந்துட்டு போகும்போது சொல்லுவோம், மதுரை ராத்திரி 2 மணிக்கு பட்டப்பகல் மாதிரி இருக்குது, இங்கே 9 மணிக்கே ஊர் அடங்கிடுது அப்படின்னு சொன்ன காலம் ஒன்று இருந்தது. விழி மூடாமல் நம்மை ரட்சிக்கிறவள். அதனால மீனாட்சின்னு அவளுக்கு பேர். கண் மூடாமல் தூங்குகிற பிராணி எது என்றால் மீன் தான். தர்மபுத்திரனை பார்த்து எட்சன் கேட்டான், இந்த உலகத்தில் உனக்கு மிகவும் ஆச்சரியமான விஷயம் எது சொல் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமானது எது சொல்ல. அப்போது தர்மபுத்திரன் சொன்னான், நம்மோடு இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், உறவாடியவர்கள், ஒன்றிணைந்து இருந்தவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் சாஸ்வதமாக இது பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கும்போது கூட நாம் சாஸ்வதமாக இங்கே இருப்போங்கிற எண்ணம் நம்ம மனசில் இருக்கே, அதுதான் உலகத்தில் மிகவும் அதிசயப்படத்தக்க விஷயம் என்று சொன்னான் தர்மன். யம தர்மன் தர்மத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன். அவனே கேட்டு வியந்து போகிற அளவுக்கு தர்மன் அவ்வளவு தர்மங்களையும் எடுத்து சொன்னதனால் அந்த பகுதிக்கு யட்ச பிரச்சனம், பிரச்சனம்னா கேள்வி, யட்ச பிரச்சனம் என்று வைத்தார்கள். அதுலேயும் தர்மத்தோட பல பகுதிகள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அருமையாக சொல்லி வைத்தார்கள். ரொம்ப அழகாக பாரத கதை, எந்த பக்கத்தை தொட்டாலும் பாரத கதையில் தர்மந்தான். அதில் ஒரு தர்மத்தை ரொம்ப உயர்த்தி பிடித்திருப்பார்கள். அது என்ன தர்மம் என்று கேட்டால், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற ஈகை குணம். அது ரொம்ப பாரத கதை சொன்ன மாதிரி வேறு யாருமே சொல்லியிருக்க மாட்டார்கள். அப்படி பாரதத்தில் ஈகை குணத்தின் சிறப்பையும் மேன்மையும் சொல்கிறதுக்காகவே ஒரு கதாபாத்திரம். அதான் கர்ணன் என்கிற ஒரு கதாபாத்திரம். யார் கேட்டாலும், எப்போ கேட்டாலும், என்ன கேட்டாலும், எத்தனை முறை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற ஒரு பண்புடைய ஒரு கதாபாத்திரம். ஈகைக்குன்னே ஒரு கதாபாத்திரம் பாரத கதையில். துரியோதனனுக்கு நண்பனாக இருந்தாலும், அவன் செய்த எல்லா தீமைக்கும் துணை போகிறவனாக இருந்தாலும், அங்கதேசாதிபதியாக இருந்த கர்ணன் யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறது. அதனால தான் கடைசியில் பாருங்கள், பகவானே அவங்ககிட்ட தர்மத்தை தார கேட்குற நிலைமைக்கு அவனுடைய தகுதியை உயர்த்தினார் அப்படின்னு பார்க்க.
சண்டைக்கு முன்னால் கிருஷ்ணர் தூது வந்த இடத்துலையே இந்த கர்ணன் துரியோதனனுக்கு பெரிய பலமாக இருப்பான்னு கருதித்தானே அந்த பலத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்து கர்ணன் பிறக்கும்போது அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு பிறந்த கவசம், அவன் காதில் ஒட்டிக்கிட்டே பிறந்த குண்டலம், இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் கற்பாந்த திவசம் பொறினும் அவனை யாரும் கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அது ரெண்டையும் அவனை விட்டு அகற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு தூது வந்த இடத்துல திட்டம் போட்டு தானே வான்லோக நாயகனான தேவேந்திரனை வர சொல்லி மாறுவேஷம் கட்டிட்டு போய் வயதான அந்தன ஸ்வரூபத்தில் போய் கவச குண்டலத்தை தானமாக வாங்கிட்டான். தேவேந்திரன் பகவான் சொன்னதை கேட்டு வயசான அந்தன ஸ்வரூபம் எடுத்து போவாங்க. அது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, கர்ணன் படத்தில் என்டி ராமராவ் எப்படி நடிச்சிருப்பார் அந்த சீனில். அவர் நடை அதுவே ஒரு தனி நடையாக இருக்கும். அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு போய் கேட்குறதுக்காக தாரை கேட்கறதுக்காக போவார். இந்த கவச குண்டலத்தை கேட்கறதுக்கு, கவச குண்டலத்தை அவர் தர்மத்தை தாரை கேட்கறதுக்கு போனார். கவச குண்டலத்தை பெற்றுவிட்டால் அவருடைய பலத்தில் பாதிக்கு மேலே குறைஞ்சி போகும்னு சொல்லித்தானே தேவேந்திரனை அழைத்து போய் தானமாக. இப்போ தேவேந்திரன் போகிறான், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, தன்னிடத்தில் கேட்டுத்தான் வருவார்கள்னு தெரிஞ்ச கர்ணன் தானே மாறுவேஷம் கட்டிட்டு வந்திருக்கிற தேவேந்திரனை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க கொடுக்குறேன். அப்போது வில்லி எழுதுகிறார், உன் கவச குண்டலங்களை வாங்கி நீ எனக்கு வழங்குக. வாங்கி வழங்குன்னா அறுத்தெடுத்து கொடுன்னு அர்த்தம். இது காதோட ஒட்டி பிறந்தது குண்டலம், மார்போட ஒட்டி பிறந்த கவசம். அப்போ அறுத்து எடுத்து கொடுன்னு அர்த்தம். வாங்கி நீ எனக்கு வழங்குக என்றான். ஒரு சாதாரண ஆழாக இருந்தால் இது காதோட ஒட்டிக்கிட்டு பிறந்தது, வேறு ஏதாவது கேளுங்க, புது குண்டலம் கொண்டாந்து கொடுக்குறேன், வேறு ஒரு கவசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இல்லைன்னு சொல்லி பழக்கம் இல்லாதவன் அல்லவா, நேராக போனால் காதின் கீழ் மடலிருந்து குண்டலத்தை அறுத்து எடுத்தான், மார்பில் இருந்து கவசத்தை அறுத்து எடுத்தான், பன்னீரில் குளிப்பாட்டி தங்க தாம்பாளத்தில் வச்சு கொண்டாந்து இந்தாருங்கள் அப்படின்ட்டான். வாங்க வந்த தேவேந்திரனுக்கு ஆச்சரியமாக போச்சு, கையெல்லாம் நடுங்குகிறது. இப்படி அவன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற கவச குண்டலத்தை தானமாக கொடுப்பானா என்கிற ஆச்சரியம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்படியே உனக்கு பூவில் வாழ எனும் நிகரிலன் அப்படின்னு சொல்லி இந்த கவச குண்டலத்தை தானமாக கேட்டு வந்தவனுக்கு அப்படியே தாரையாக கொடுத்துட்டான். இதனால் அவனுடைய பலம் குறைந்து போகும் என்று கர்ணனுக்கு தெரியாதா? இதனால் எதிரியை சமாளிக்க முடியாத நிலைமை வரும்னு தெரியாதா? பிரதிபலன்களை பற்றிய கவலை எதுவுமே இல்லாமல் கேட்டவனுக்கு கேட்டதை கொடுப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இல்லைங்கிற வார்த்தையே அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்கிற முடிவோடு இருந்த ஒரு கதாபாத்திரம். சண்டைக்கு முன்னாலே கவச குண்டலத்தை வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா போர்க்களத்தில் வந்து போர் நடக்கும்போது 17வது நாள் யுத்தம் நடக்குது. கர்ணனை ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் உயிரை எடுக்க முடியல, அர்ஜுனனே சோர்ந்து போகிறான். பகவானே முடியலையே, நான் அப்போ தான் கிருஷ்ணர் சொன்னார், உயிரை எடுக்க முடியாது. இவ்வளோ காலம் பண்ணியிருக்கிற தான தர்மத்தினால உண்டான புண்ணியத்தை அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுருக்கான். அந்த புண்ணியம்லாம் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கு. அதனால் அந்த புண்ணியத்தை அவனை விட்டு பிரித்தால் இல்லாமல் அவன் உயிரை எடுக்க முடியாது. நான் என்னதான் செய்வேன் என்றான் அர்ஜுனன். பகவான் சொன்னார், ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது. புண்ணியத்தை நீ என்ன பண்ண முடியும்? பேசாமல் இரு, நான் போய் அவன் புண்ணியத்தை தாரையாக வாங்கிட்டு வரேன். அவன் புண்ணியத்தை அவனை விட்டு எடுத்த பிறகு தான் உன் வேலை நடக்கும்னார். அப்படியே தேகத்தட்டில் சாஞ்சு கிடக்கிறான் கர்ணன். உடம்பெல்லாம் அம்பு குத்தி இருக்கு, அப்படியே சாஞ்சு கிடக்கிறான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமை கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் போய் அந்தன ஸ்வரூபம் எடுத்து போய் புண்ணியத்தை தார கேட்கறதுக்காக போகிறார். இப்படியே படுத்திருந்த கர்ணன் பார்த்தா கண்ணில் இருக்கிற அந்த ரத்தம் உறைஞ்சிருக்கு, அதை தொடச்சிட்டு இப்படியே பார்த்தான். பார்த்தவன் சொன்னான், ஐயா போர்க்களத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு தேர்தட்டில் சாஞ்சு கிடக்கிறன்னா நீங்கள் கேட்டு வாரதை இந்த சமயத்துலேயும் கொடுப்பேன்னு உங்களுக்கு தான் என் மேலே எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு நம்பிக்கையோடு வந்துருக்கீங்க. என்ன வேணுமோ கேளுங்க, இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறேன். வந்தவர் சொன்னாரப்பா, நான் மகாமேரு மலையிலெல்லாம் தபசு பண்ணி புண்ணியம் சேர்த்துவேன், அதெல்லாம் எனக்கு பத்தலை. நீ தானம் கொடுத்து 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 சம்பாதிச்சு வச்சிருக்கியாமே பெரிய புண்ணியம், அந்த ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்.
கொடுக்குறியான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, எங்கே இந்த போர்க்களத்தில் என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டு கர்ணன் இல்லைன்னு சொன்னாங்கிற சரித்திரத்தை உண்டாக்கிடுவீங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலையாக என்கிட்ட இருக்கிறத கேட்டு வந்தீங்க. என் புண்ணியம் தானே வேணும், இதோ தர்றேன்னா. புண்ணியத்தை சும்மா கொடுத்தா செல்லுபடி ஆகாது. தண்ணி எடுத்து தாரை வார்த்து என் புண்ணியம்லாம் உனக்கு தான்னு கொடுத்துரு. போர்க்கழத்தில் தண்ணிக்கு எங்கே போகிறது, பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்பில் பதிஞ்சிருந்த ஒரு அம்பை உருவி எடுத்தான். குபு 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 குபுன்னு ரத்தம் கொட்டுச்சு. கையில் பிடிச்சான். ரத்தத்தினால தாரை வார்த்து கொடுக்குறேன் பிடிங்கன்னு சொன்னான். கிருஷ்ணர் இப்படி கையை காட்டுறார். அவன் ரத்தத்தினால புண்ணியத்தை தாரை வார்த்து. ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன் வேண்டும் வரமெல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால், ஓவிலாது யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. உடம்புக்குள்ள இருக்கா உயிர் வெளியே இருக்கான்னு தெரியல. ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த பாவி பண்ண நல்ல காரியங்களால் கிடைச்ச புண்ணியத்தை தாரை கேட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பிரம்மா கூட நிகராக மாட்டார். என் புண்ணியம் அவ்வளோ பைசா அப்படின்னு சொல்லி அம்பை உருவிட்டு ரத்தத்தை அப்படி. இப்போ பாருங்க, எப்போவுமே வாங்குற கை கீழே இருக்கும், கொடுக்குற கை மேலே இருக்கும் இல்லையா? வாங்குற கையும் கொடுக்குற கையும், வாங்குற கை கீழே இருக்கு, கொடுக்குற கை மேலே இருக்கு. ரத்தத்தை தாரை வார்த்து கொடுக்குறான். பகவான் கை கீழே, கர்ணன் கை மேலே. யான் செய் புண்ணியம் அனைத்தையும் உதவினேன்னா, செய் புண்ணியம்ங்கிறது இலக்கணத்தில் வினை தொகைம்பாங்க. ஏற்கனவே செஞ்ச புண்ணியம், இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற புண்ணியம், இனிமே செய்யக்கூடியதாக இருக்கிற புண்ணியம், எல்லாத்தையும் உனக்கு செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன்னா. இப்போ நான் புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுத்துட்டேன்னா, புண்ணியத்தை தாரை வார்த்து கொடுத்த புண்ணியம்னு ஒன்று மிச்சம் இருக்கும் அவன்கிட்ட. அதுக்கு என்ன சொல்லிட்டான்னா, அதையும் சேர்த்து உங்களுக்கே கொடுத்துட்றது. புண்ணியத்தை தாரை வார்த்த புண்ணியம்னு ஒன்று இருக்குல்ல, பெரிய புண்ணியம், அதையும் சேர்த்து கொடுத்து. யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். உனக்கு பூவில் வாழ எனும் நிகரிலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. அப்படியே பகவான் வாங்கிட்டார். கையில் வாங்கும்போது வில்லி எழுதினார், கர்ணனின் செந்நீரும் கண்ணனின் கண்ணீரும் இரண்டரை கலந்தது. பகவான் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்து கையில் இருக்கு. அப்படியே பார்க்குறான். அப்படி கையில் வந்து விழுது கண்ணீர். வந்து கேட்ட வயதான அந்தணரை காணவில்லை. இப்படி ஏறெடுத்து பார்த்தால் சாட்சாத் பகவான் அப்படியே பிரத்யட்சமாக அவன் முன்னால் நிற்கிறார். அப்படியே நிற்கிறார். இந்த காட்சியை பார்த்தவுடன், ஆகா மழை மேகம் போன்ற திருமேனி வண்ணம், காதலோடிய அழகிய கண்கள், முழங்காலுக்கும் கீழே இருக்கிற பகவானின் திருக்கரங்கள், அபூர்வமாக புன்சிரிப்பு தவழ்கிற அவனுடைய திருவாய், வட்டமான பகவானுடைய திருமுகம், சங்கு சக்கரம், இவ்வளவு அழகான காட்சியோடு அப்படியே நீல நெடுங்கரியும் பவ்வ நெடுநீரும் காயாவும் நிகர்க்கும் இந்த கோலம், வெங்கதை வாழும் சங்குநேமி கோதண்டம் எனும் படையும் கொழையும் காதும், மாலை நருந்துளாய் மாலையும் செவ்விதழும் மணிக்கழுத்தும் பாரிஜாத காலை மலர் என மலர்ந்த முகமும் ஜோதி கதிர்முடியும் இம்மையிலே கண்ணுற்றேனேனா. இந்த பிறவியிலேயே இப்படி ஒரு காட்சியை பகவானே காட்டினே. உன்னுடைய கொவ்வை இதழ்களையும் திருநீல வண்ணமான மேனியையும் உன்னுடைய துழாய் அலங்கரிக்கிற தோழையும் நேருக்கு நேராக உன் திருவடியும் தரிசிக்கிற இப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியே, இதை விட வேற என்ன புண்ணியம் வேண்டும்? வான் பெற்ற நதிகமழ்தாள் வணங்க பெற்றேன், மதிபெற்ற திருவுள்ளத்தால் மதிக்க பெற்றேன், தேன் பெற்ற துழாய் அலங்கர் கழப மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்ட பெற்றேன், உன் பெற்ற பகழியினால் அழிந்து விழுந்தும் உணர்வுடன் கிருஷ்ணா என் திருநாமம் உரைக்க பெற்றேன். யான் பெற்ற பெரும்பேறு இவ்விருநிலத்தில் பெற்றோரில் யார் பெற்றாரே? இந்த உலகத்தில் பிறந்தவங்களில் யாருக்கு இந்த பெரும்பேர் கிடைச்சிருக்கும்?
என் ஆவி போகிற நேரத்துலையும் உன் திருக்காட்சியை கண்ணால் பார்த்து கிருஷ்ணா கோவிந்தான்னு உன் நாமாவை சொல்கிறதுக்கு எனக்கு உபகாரம் பண்ணி. அன்பர்களே, என்ன பக்தி செய்தோமோ இல்லையோ, நமக்காக தான் எளிமையாக வச்சுருக்காங்க. என்னென்னா எளிமையான முறையில் செஞ்சு நிறையா பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறார்கள். அதுதான் நாமா சொல்கிறது. கஷ்டமே கிடையாது, சிரமமே கிடையாது. நாமாவை சொல்வதன் மூலமாக அவனுடைய கருணைக்கு நாம் பாத்திரமாகலாம். ஒரு தேசத்தை அரசாட்சி பண்ண ஒரு ராஜா தெய்வநாமாவை யார் சொன்னாலும் பிடிக்காது. தாம்பலத்தில் தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைப்பான். தெய்வநாமாவை சொல்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது, அவனும் சொல்ல மாட்டான். அவங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரன், அவன் 24 மணி நேரமும் தெய்வநாமா சொல்ல ஆரம்பித்த உடனே திட்ட ஆரம்பிச்சிருவான் ராஜா. அதனால் வாயால் சொல்ல வேண்டியது அந்த வேலைக்காரன் மனசால் சொல்லிகிட்டு இருப்பான். நல்ல உபகாரம் பண்ணுறவன். 2 அரசர் வேட்டைக்கு போகும்போது துணைக்கு வான்னு கூட்டிகிட்டு போனால் அங்கே திடீர்னு ராஜாவுக்கு பாதை மாறி போச்சு. ஒரு சின்ன காட்டு பகுதிக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டார். வெளியே வர தெரியலை. அப்புறமா என்ன செய்யன்னு தெரியாமல் பொழுது வேற இருட்டுற நிலைமை ஆயிட்டு. என்னடா பண்ணுறது, பாதை தெரியலையே இவனை கேட்குறாரு. இந்த நாமா சொல்கிறவன் சொன்னா, பேசாமல் கிருஷ்ணா கோவிந்தான்னு படுங்க மரத்தடியில். காலையில் சந்தர்ப்பம் பார்த்து நல்லா சொல்லுவியே, நான்லாம் உன்னதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆச்சு, பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்படியே பார்த்தாரு. ஒரு குடிசையில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது காட்டுக்குள்ளே. அந்த காட்டுவாசி வீட்டில் போய் வேட்டையாட வந்தோம், வழி தவறி போச்சு, பசிக்குது, ஏதாவது கிடைக்குமான்னு. உடனே அவன் சொன்னான், இப்போ தான் நல்ல பலாப்பழமும் தேனும் சாப்பிட்டுட்டு உட்காண்டிருக்கோம், நிறையா இருக்குது, மீதி இந்தாருங்கன்னு கொடுத்து வாங்கி அந்த ராஜா தேனில் தொட்டு பலாப்பழத்தை சாப்பிட்டு பசி அடங்கின பிறகு பார்க்குறாரு, மிச்சம் இருக்குது, போதும் இந்தாங்கன்னார். அவங்க சொன்னாங்க, கொடுத்ததை திருப்ப வாங்க மாட்டோம், நீங்கள் போய் காலையில் வேணால் சாப்பிட்டுக்கோங்க. உடனே இவர் பார்த்தார், அவனும் மரத்தடியில் பசியோடு தானே இருக்கான், சாப்பிட்டு தொலைகிறான்னு சொல்லி கொண்டு வந்து, இந்தாடாப்பா நான் போய் கேட்டு வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு, இந்தா புடி சாப்பிட்டு தொலை. இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் சொன்னான், பகவானே உனக்கு தான் என் மேலே எவ்வளோ கருணை, இந்த காட்டுலேயும் இந்த சாப்பாடு கொடுத்துருக்கேன்னா. உடனே இந்த ராஜா ஒரு அட்டி போட்டான். நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன், பகவான் கொடுத்தாரா உனக்கு கொண்டாந்துன்னா. உடனே அவன் சொன்னால், கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் நாமா சொல்கிறவன், நீங்கள் சொல்லாதவங்க. உங்கள் நிலைமை என்ன? நாடாளுகிற அரச தகுதி இருந்தும் பாதை தவறி போய் இருட்டில் பசி தாங்க முடியாமல் ஒரு காட்டுவாசி வீட்டில் போய் என்னன்னாலும் பிட்சை தானே, ஒரு காட்டுவாசி வீட்டில் போய் பிட்சை கட்டுக்கீங்க. நான் உங்கள் கையில் காசு வாங்கி ஜீவனம் நடத்துகிற ஒரு ஏழை. நான் ஜம்முன்னு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நீங்கள் பிட்சை வாங்கி சாப்பிட்டது பத்தாதுன்னு மீதியை நான் இருக்கிற இடத்துல கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஒரு ராஜாவாக இருக்கிற நீங்கள் ஒரு வேலைக்காரனுக்கு சுமந்துக்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. நாமா பண்ண வேலையை பார்த்தீங்களா? சொல்லாத உங்களை பிச்சைக்காரன் ஆக்கிட்டு, சொல்கிற என்ன உட்கார வச்சு எஜமானன் மாதிரி ஆக்கிட்டு. இதுதான் நாமாவுடைய சக்தினா. உடனே அந்த ராஜா சொன்னார், இனிமே நானும் சொல்லிட வேண்டியதான், இல்லைன்னா நீ ராஜாவாயிருவேன், நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். அந்த உணர்வோடு அந்த திருநாமத்தை சொல்கிறது எளிமையான பக்தி முயற்சி. அதான் அழகாக சொல்லிட்டாங்க, உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப்பட்டு யான் பெற்ற பெரும்பேறு இவ்விருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றார். இப்போ கிடைச்ச பெரிய பாக்கியம். கிருஷ்ணர் புண்ணியத்தை தார வாங்கின பிறகு அப்படியே போய் கர்ணனை ஆற தழுவி மனமலர் உகந்து கண்மலரால் கருணை நீராட்டி வரம் கொடுக்கிறார். அவனை ஆற தழுவி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி நீ முக்தியும் பெறுவாய் முடிவில் என்று வரம் கொடுத்தார். பகவான் அழகா சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு அப்படின்னு சொல்லும்போது கர்ணன் சொன்னான், 7 பிறவி எடுத்தாலும் என்கிட்ட இல்லைன்னு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அந்த இதயத்தை எனக்கு கொடுக்கணும். 7 பிறவிக்கும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் அழித்தருள். இது பாரத கதை சொல்லுகிற உச்சகட்டமான தர்மம். ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பது என்பது கொடுக்கிற ஈகை குணம். மேலுலகம் இல்லைனினும் ஈதலே நன்று அப்படின்னாங்க நம்ம பெரியோர்கள். வான்லோகம் கிடைக்காது அப்படின்னா கூட நீ ஈகை செய்துக்கிட்டே இரு. ஈகை மாதிரியான ஒரு உன்னதமான பண்பு தர்மம், அதை உயர்த்தி காட்டுறதுக்குன்னே ஒரு கதாபாத்திரமாக காட்டு. அதனால தான் ரொம்ப அழகாக அவனை மாதிரி யாரும் கொடை கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான்
கவியரசர் கண்ணதாசன் பாட்டார், மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோர் 4 மாதம் அப்படின்னு பாட்டார். எல்லாம் மற்றவங்க பொருளை கொடுத்தாங்கன்னா, தானம் கொடுக்கும்போது அரசர்கள் தானம் கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாங்க, ஆனால் வாங்குறவங்க கீழே கையை வச்சு வாங்கிக்குவாங்க. ஆனால் கர்ணன் பொன்னையும் பொருளையும் தானம் கொடுக்கும்போது மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக்கொள்வார். வாங்குறவன் கையை மேலே வச்சு தானம் கொடுத்த பெருமைக்குரியவன் அப்படின்னு கவியரசர் பாடுறார். ஏன்னா வாங்கிறது குறைச்சல், கொடுக்கறது வசதி அப்படின்னு இல்லாமல் வாங்குகிறவனையும் பெருமைப்படுத்துவதற்காக மேலிருந்து அவர் இப்படி தட்டில் வச்சு நீட்டினால் மேலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். அப்போ வாங்குறவங்க மேலே, கொடுக்குற கை கீழ். இப்படி உன்னதமான பல அபூர்வமான தர்மங்களை உள்ளடக்கியதனால்தான் பாரத கதையை தர்ம விருட்சம் என்றார்கள். அதை எழுதி கொடுத்த பெருமைக்குரியவர் நம் விநாயக பெருமான் தான். அவர் தந்தத்தை உடைச்சி மகாமேரு மலையில் அந்த கிரந்தங்களை எழுதினதுனால தான் ஒரு ஜீவ காவியமாக நம் தேசத்தினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் நாம் போற்றி பேணுகிற தர்மத்தையும் நமக்கு என்றென்றும் நினைவுபடுத்துகிற இதிகாசமாக மகாபாரதம் இருக்கிறது. சத்தியத்துக்கு ஒரு நாள் அழிவு கிடையாது, தர்மம் ஒரு நாளும் தோற்காது. தோற்பது போல் தோன்றுகிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனதை திடப்படுத்தி கொண்டு தர்மம் தெய்வ வடிவமானது, கண்டிப்பாக அது நம்மை கரை சேர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து நன்மையை செய்ய வேண்டும் என்கிற செய்தியை பாரதம் நமக்கு சிறப்பாக சொல்லுகிறது என்று சொல்லி, இந்த வகையிலே தர்மமே வெல்லும் என்கிற தலைப்பில் உள்ள இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு பெரிதும் முயற்சி எடுத்துக்கொண்ட இனிய சகோதரர் திரு சகாதேவன் அவர்கள், அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவருடைய விருப்பம், அவருடைய முயற்சி, அவங்களுடைய தொலைபேசியில் தொடர்ந்து என்னுடன் பேசி நான் எப்படியாவது இங்கு வர வேண்டும் என்று பெரிதும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். நான் நினச்சதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கேட்கிற சுவைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் பேச்சை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நிறுத்துறனே தவிர எனக்கு நிறுத்துறதுக்கு மனசே இல்லை. உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆர்வமாக நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் சகாதேவன் அவர்களுக்கு என் சார்பாகவும் உங்கள் எல்லார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, நல்ல சுவைஞர்களாக, ஆண்டோர்களாக, அன்புடையவர்களாக இருக்கிற உங்களை பிரிய மனமில்லாமல் பிரியாவிடை பெறுகிறேன் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, யானித நனங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரழியார். அன்பர்களே, ஒரு 2 நிமிஷம் நாமாவை நான் சொல்கிறேன், நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். அந்த கோஷத்தினால நம்முடைய சுவாச கோஷங்களில் இருக்கிற அடைப்புகள்லாம் போயிடும். நம்ம நல்லா எளிதாக மூச்சு விடலாம். அரகர் நம்ம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எழுந்து கேட்டாங்க.